வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜசேதுபதி தாத்தா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பேரா சாமுண்டேஸ்வரியின் கோபத்தை பார்த்தா இந்த ஜென்மத்தில் நான் என் பேத்திகளோட சந்தோஷமாக சிரித்து இருக்க முடியாது போல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை தாத்தா, நாளைக்கே வந்து உங்கள் பேத்திக உங்ககிட்ட சந்தோஷமாக பேசி நீங்கள் இருக்கலாம், அதுக்கு வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணு பேரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மயிலுக்கிட்ட ஒரு டெக்னிக்கை கொடுக்குறாங்க. ராஜசேதுபதி தாத்தாவுக்கு பேத்திகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இதை பண்ணுனுங்க, கண்டிப்பாக உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு வழியை. ஒரு கட்டத்தில் நம்ம மயில் வந்து அந்த கார்த்தி சொன்ன ரகசியம் அதை தூக்கி போடுறாங்க. அதோட எல்லாருமே வந்து அப்போனா இன்றைக்கி அதை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி ஊருக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் ராஜசேதுபதியோட தாத்தா வந்து பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு ஆத்திரமும் கோவம் வருதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ராஜசேதுபதியோட தாத்தா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லுறாங்க, எனக்கு பேராக வந்து ஒரு அசரீரி உதிச்சு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி வை, அதனால் ஒரு ஆவேசத்தில் வந்துட்டேன், ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னே என் உள் மனசு சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் பயப்படாதுங்க, எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னேன். பேரா நீ இருக்கானே உள்ள தைரியத்தில் தான் நான் பஞ்சாயத்து கூட்டத்தில் 90 நாட்களில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்தேன். தாத்தா, உங்கள் வாக்கு பொய்யாகாது, அதை நிறைவேற்றி கொடுக்குது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிடுறேன். உன் அம்மா கூட கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடந்து கும்பாபிஷேகம் நடக்க நேரத்தில் வந்து இதுக்காகவே உயிரை விட்டுட்டு போயிட்டா. உன்னையும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது தாத்தா, அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. உங்களை வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து நம்ம லட்சியம் திட்டம் வந்து தப்பாது அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லுறாங்க. ஆனாலும் நம்ம ராஜசேதுபதி தாத்தா, சரி இப்போ வந்துட்டு போகிறாளே இந்த சாமுண்டேஸ்வரி, இவளை பார்க்க நேரம் எனக்கு என்ன என் பேத்திகளை கூட நான் சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டம் வரலன்னு தோணுது. ஏன்னா இவ இருக்க கோவத்தில் அதுகளையும் என் கிட்ட வந்து அண்ட விடமாட்டா. அந்த அளவுக்கு பெய்யாட்டம் பிடிச்சவங்கனாக இருக்கா இந்த சாமுண்டேஸ்வரி. இவளோட ஆத்திரம் எல்லாம் என்னைக்கு தான் மாறும் அப்படின்னு வந்து நம்ம ராஜசேதுபதி தாத்தா கேட்க நேரம், தாத்தா உங்களுக்கு உங்கள் பேத்திகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதானே அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் மயிலுக்கிட்ட கால் பண்ணுறாங்க. அப்போ தான் சேதுபதி தாத்தா வந்தாச்சா, சரி இனி ஊரில் களை கட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கவலைப்படாத சகல, இங்கே இருக்க பேத்திகளை நான் அங்கே வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தாத்தா பாட்டிகள் கூட வந்து பேத்தியை சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஒரு ஐடியாவை நம்ம கார்த்திக் கொடுக்குறாங்க. அதே ஐடியாவை கேட்டுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி, அப்போ ஊரில் இந்த கோயிலில் போய் வந்து ஒரு பொங்கலை வந்து போட்டுருவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாரோ. அப்போ தாத்தா பாட்டிகளை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிக்கிறாங்க. இவ்வளோ காலம் தாத்தாவை நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மயில் வந்து ரோஹிணிகிட்ட போய், இந்த பாரு உங்கள் சேதுபதி தாத்தா வந்தாச்சு, அப்படியா, ஆனால் அம்மா தான் அவங்க மேலே அவங்க அம்மா சாவுக்கு காரணம், இவங்க தானே முடத்தனமாக நம்பிக்கிட்டு கோபத்தில் இருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி சொல்லினா, அதெல்லாம் குப்பையில் தூக்கி போடு, அத்தையோட கோபம் இப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் ராஜசேதுபதி தாத்தா குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம்னு தெரியும்ல, நம்ம வந்து கவலைப்படாமல் இருப்போம், கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணம் வந்து நடக்கணும்னா முறைப்படி வந்து அந்த கோயிலில் வந்து இங்கே நேர்த்திக்கடனை வந்து செலுத்தியே ஆகணும் அப்படின்னு இருக்க நேரம் கோயில் விஷயம், அதனால நம்ம இதை தள்ளி போடக்கூடாது, அந்த கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு வராங்க, ஊருக்கு வராங்க. நம்ம ராஜசேதுபதி தாத்தா வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நம்ம ரோஹிணி, ரேவதி, எல்லாருமே வந்து கிளம்பி வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு ராஜசேதுபதி தாத்தாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என் பேத்திகெல்லாம் வந்திருக்காங்க, கடா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜசேதுபதி தாத்தா வந்து சொல்ல, எல்லாமே வந்து பார்த்து வந்து பக்குவமாக சமைச்சு வந்து போகிறாங்க. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது நம்ம தாத்தா பாட்டி குடும்பத்து கூட அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் இந்த மருது வந்து மருது தான் கார்த்தியாட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து காணொலியை உங்கள் பேரனை அப்படின்னு சொன்னா நம்ம ராஜசேதுபதி தாத்தா வந்து சொல்கிறாங்க, என்னோட பேரை இன்னும் இருக்கானே இவர் தானே அப்படின்னு வந்து சொன்னாலும், என்ன எங்கள் எம்டி சார் தான் வந்து இவரோட பேரனா, தாத்தாவோட பேரனா, அப்போ உண்மையாட்டே என்னோட அத்தை பையன் தான் எம்டி சாரா அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ரேவதி. அப்போனா தாத்தாவோட பேரன் இவர்னா
நம்ம வீட்டில் வந்து எம்டி சார் தாத்தாவோட பேரனா இருக்கும் பட்சத்தில் அம்மா யாரை வந்து ஒருத்தரை கொண்டு வச்சு இவர் தான் கார்த்தி, இவர் தான் பாட்டியோட பேரன் அப்படின்னு வந்து என்ன கல்யாணம் பண்ண வைக்க பார்க்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து அம்மாவின் சதிதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சு அப்படியே அரண்டு போயிருக்காங்க. நம்ம ரேவதி ஒரு கட்டத்தில் ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணியை பார்த்து, அக்கா என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எனக்கு மறக்க முடியாத அந்த பக்கம்தான் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்கங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து போட்டு உடைக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட புருஷன் தான் உங்கள் எம்டி. ஆனால் அம்மா வந்து தாத்தா பாட்டி மேலே உள்ள கோபத்தில் தான் இந்த குடும்பம் வேண்டாம், இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு வந்து நீ பழசெல்லாம் ஒரு ஆக்ஷனில் மறந்துட்ட. அதனால் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அவங்கெல்லாம் ஒரு அத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேரை மருது, உண்மையான வந்து தாத்தா பாட்டியோட பேரை வந்து உங்கள் எம்டி சார் கார்த்தி தான். அப்படி ஒரு அணுகுண்டை தூக்கி போடுறாங்க. அந்த அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம ரேவதி, என்னக்கா சொல்கிற, எனக்கு எல்லாமே இதெல்லாம் கேட்டு எனக்கு தலை சுத்தது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாடி, உன் வாழ்க்கையில் ஒரு ஆக்ஷனில் நீ பழசெல்லாம் மறந்துட்ட, உன் புருஷனை கூட மறந்துட்ட. அதோட விளைவு தான் இது. உன் புருஷனை மறந்தால, அதனால் அம்மா உனக்கு கடகடானி வந்து இதுதான் சாக்கு, தாத்தா பாட்டி குடும்பத்தை பழிவாங்கிறதுக்குள்ள வாய்ப்பு அப்படின்னு வந்து பயன்படுத்தி உனக்கு வேற ஒருத்தர், அதான் அந்த மருதுவை கார்த்தினே ஆள் மாறாட்டம் பண்ணி உன்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரா. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி தான் என் கணவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரேவதி கார்த்திகிட்ட வந்து சொல்லுறாங்க, நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு வந்து உண்மை இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ உண்மையே வந்து மறக்க முடியாது, நான் உங்கள் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் மனசு அதான் உங்களே நினச்சிட்டு இருந்திருக்கு, நான் இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம ரேவதி கெட்டி பிடிச்சதை பார்த்து நம்ம கார்த்தி, பரவாயில்ல கடவுளே, நீ ரேவதியை வந்து என் கூட வந்து சேர்த்து வச்சுட்ட, நான் கும்பிட்ட தெய்வம் வந்து என்னை கைவிடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது, நம்ம வீட்டில் உள்ள ரேவதி, ரோஹிணி எல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் அந்த ராஜசேதுபதி வீட்டுக்கு போயிருக்கு, அங்கே சந்தோஷமாக இருக்காவ அவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சு, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த ராஜசேதுபதி என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கதா, இது ஒரு காலமும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தோடு கொந்தளித்து நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறாங்க. ராஜசேதுபதி, என்னோட பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்க. சாமுண்டேஸ்வரி மருமகளை, எதுக்கு நீ என்ன வந்து உன் கோபம் தனியாயமெல்லாம் இருக்குது, என் பேத்திகளை நான் எத்தனை வருஷம் கழித்து நான் பார்க்குறேன், இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நாளும் வீட்டில் விருந்துக ஏற்பாடு பண்ணுறேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு வந்து சொன்னால், விருந்தாவது மண்ணாவது என் பிள்ளைங்களை அனுப்பி வை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி சேதுபதி தாத்தா வீட்டு முன்னாடி இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க.